அனைவருக்கும் வணக்கம். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற சுனாமி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரங்களில் உள்ள மீனவர்கள் அதிக பேர் தன்னுடைய உயிரை இழந்து, வீடை இழந்து, பொருளை இழந்து பாதிக்கப்பட்டார்கள். அந்த நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் 20 ஆண்டு காலமாக தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பாக தமிழ்நாடு மீனவர் பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் அன்பழகனார் அவர்களின் தலைமையிலும் அவருடைய வழிகாட்டிலின்படியும் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கு ராமநாதபுரம் மாவட்டம் வாலி நோக்கத்தில் தமிழ்நாடு மீனவர் பேரவை ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாக சுனாமியால் இழந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு அமைதி பேரணி நடைபெற்றது. அந்த அமைதி பேரணியில் ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் வேலாயுதம் முன்னிலையிலும் சிறப்பு அழைப்பாளராகவும் தலைமையேற்று நடத்தி சென்ற தமிழ்நாடு மீனவர் பேரனுடைய மாநில செயலர் அண்ணன் நியாஸ் அவர்களும் மற்றும் வடக்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மதிப்பிற்குரிய அண்ணன் மெய்யழகன், காளிமுத்தண்ணன், அடுத்தபடியாக மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கருப்பையா அவர்கள், தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் நான் உட்பட தெற்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் அண்ணன் சேசுவாக்கியம் அவர்கள், ராமேஸ்வரம் நகர் செயலாளர் வாக்கியராஜ் அவர்கள், மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்டத்தின் செயலாளர் மாரிமுத்து அண்ணன் அவர்கள் மற்றும் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவரும் மாநில அமைப்பாளர் தொழிலாளர் நல அமைப்பாளர் அண்ணன் TS ரவீந்திரன் அவர்களும் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் ஊர்வலமாக சென்று இந்த கடலிலே மௌன அஞ்சலி செலுத்தி சுனாமியால் இறந்து போனவர்களுக்காக நினைவஞ்சலி செலுத்தி கடலிலே பூதூவி பால் ஊற்றி அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாகவும் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடினை வாலி நோக்கத்தில் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ரமேஷ் முத்து அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார். இதை தொடர்ந்து அவர் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளார். 2021 இந்த 3 ஆண்டு காலமாக செயல்படுத்தி வருகிறார். அவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருக்கும் மகளிர் அணி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.